ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நலமும் வளமும் பெருகி ஆரோக்கியத்தோட நல்ல ஒரு சந்தோஷமா வாழணும்னு நானும் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்னைக்கு ஒரு சிறப்பான எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு பதிவை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு பலரும் கேட்கிற கேள்வி, நம்ம அனுதினமும் அந்த கடவுளை பூஜை செய்யறோம், பூஜை புரஸ்காரங்கள் எப்பவுமே செஞ்சுட்டு இருக்கோம், எதுலயுமே குறை வைக்கல, அப்புறம் எதுக்கு எனக்கு இந்த கஷ்டம் துயரம்னு. சில நேரம் நம்ம எவ்வளவு கடவுளை அதிகமா வணங்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கஷ்டங்களும் வர்றது உண்மைதான். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம்னு பாத்தீங்கன்னா நம்ம கர்ம வினைகள், நம்ம முன்ஜென்ம வினைகளா தான் இருக்கும். முன்ஜென்ம நம்பிக்கை இருந்தாலும் இல்லனாலும் கஷ்டத்தை கடக்க கடவுளை சரணடைவதுதான் எளிமையான ஒரு வழின்னு சொல்லுவாங்க. திக்கற்றவருக்கு தெய்வமே துணை இல்லையா? இத்தனை சங்கடங்கள் துயரங்கள் நமக்கு வந்தாலும் அதுக்கு சரியான முறையில நாம வழிபாடுகள் செய்ய செய்ய முன்வினை பயன்களின் தாக்கம் குறையும். நாம தெய்வ வழிபாடு செய்ய செய்ய நம்ம கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அந்த இறை சக்தியானது நம்மை மன்னித்து நம் தண்டனைகளை குறைக்கும்னு சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எல்லோருக்குமே வாழ்க்கையில ஏதாவது ஒரு நேரத்துல கவலைகள் கஷ்டங்கள் இருந்துட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி எந்த கவலை கஷ்டங்களை சொன்னாலும் கடைசியில தனம்ங்கிற பொருளாதாரத்தை சுத்தி தான் நம்ம வாழ்க்கையே அடங்கியிருக்கு இல்லீங்களா? இந்த மாதிரியான பொருளாதார நிலைமையை நம்ம சரி செய்யணும்னா மகாலட்சுமி தாயார வணங்கணும். அதுவும் வெள்ளிக்கிழமையில வரும் சுக்கிர ஹோரையில நாம அந்த அம்பாளை வணங்கும் போது அதுக்கான முழு பலனையும் நாம பெறலாம். வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டுல இருக்கும் துளசி செடிக்கு வெற்றிலை பாக்கு பூ பழம் எல்லாம் வச்சு தீப ஆராதனை காட்டி நிலைவாசல் 2 விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பூஜை அறையிலயும் நம்ம விளக்கேத்தி வைக்கணும். சாதாரணமாவே நாம வாசல்ல விளக்கு வச்சு அதை எடுத்துட்டு நம்ம பூஜை அறையில வச்சு ஏத்தலாம். ஆனா வீட்டுக்குள்ள ஏத்தின விளக்க நாம வெளியில எடுத்துட்டு போய் நாம வச்சு ஏத்தக்கூடாது. வியாழக்கிழமை சாயந்தர நேரமே நான் குபேர பகவானுக்கு விளக்கேத்தி வச்சு பூஜை வழிபாடு செஞ்சிருந்தேன். அதனால வெள்ளிக்கிழமை பூவெல்லாம் மாத்திட்டு திரியும் மாத்திட்டு சுக்கிர ஓரையில நான் விளக்கேத்தி வைக்க போறேன். காமாட்சி அம்மன் விளக்குல நாம தினமும் திரிய மாத்திட்டு விளக்கேத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால நீங்க காமாட்சி அம்மன் விளக்கு வச்சிருந்தீங்கன்னா தினமும் அந்த எண்ணெய மாத்தலனாலும் பரவாயில்ல, திரிய மட்டுமாவது மாத்திட்டு நீங்க விளக்கேத்துங்க. செவ்வாய் வெள்ளிக்கிழமையில இந்த மாதிரி திரி மாத்தும் போது நீங்க அந்த பூஜை அறை கிட்டேயே இந்த திரிய வச்சிடுங்க. அந்த நாள்ல இதை தூக்கி போட வேண்டாம், மறுநாள் நீங்க தூக்கி போட்டுக்கலாம். இந்த திரியா கூட நீங்க ஒரு திரிய ஏத்தக்கூடாது, 2 திரிய சேர்த்து முறுக்கி நல்லா திரிச்சு நம்ம அதை தான் ஏத்தணும். அதே மாதிரி திரி போடுறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெயோ நெய்யோ ஏதாவது ஒண்ணு ஊத்திட்டு அதுக்கப்புறமா தான் திரி போடணும். திரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நாம எண்ணெய் ஊத்துறது சரியான முறை இல்ல. பஞ்ச பாத்திரத்துல நாம தினமும் தண்ணீர் மாத்தணும். அந்த மாதிரி மாத்தும் போது அதுல சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் மஞ்சள், சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை தூளாக்கி போட்டுக்கோங்க. ஒரு ஏலக்காய், 2 துளசி இலை சேர்த்து இதை நாம தீர்த்தமா உபயோகப்படுத்திக்கலாம். நம்ம வீட்டு செடியில வெற்றிலை இததான் இன்னைக்கு நான் சாமிக்கு படைக்க போறேன். சின்னதா தான் வந்திருக்கு, இதுக்கு மேல விட்டா இலை காஞ்சிடுது. அதனால இந்த சைஸ்லயே நான் இன்னைக்கு பறிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன், கடவுளுக்கு நைவேத்தியமா வைக்கலான்னு. இந்த மாதிரி கடவுளுக்கு படைக்கிற வெற்றிலை காயக்கூடாது. அது நல்லா இருக்கும் போதே யாராவது பயன்படுத்துற மாதிரி நீங்க கொடுத்துருங்க. இல்லன்னா இது காயறதுக்கு முன்னாடியே இதை பிச்சு உங்க செடிகளுக்கு உரமா போட்டுருங்க. வெள்ளிக்கிழமையில வெற்றிலை பாக்கு பூ பழம் இதெல்லாம் முக்கியமா நம்ம அம்பிகைக்கு படைக்கணும். அது கூடவே 2 மஞ்சள் கிழங்கும் வச்சு. பொதுவாவே வெள்ளிக்கிழமைனாலே சுக்கிர பகவான் ஆதிக்கம் நிறைஞ்ச நாள். அதனால இந்த நாள்ல நாம சுக்கிர ஹோரையில நாம வழிபடுறது ரொம்பவும் அபரிமிதமான ஒரு பலனை கொடுக்கும். இந்த சுக்கிர ஹோரை நேரத்துல நாம கல்லுப்பும் மஞ்சளும் வாங்கிட்டு நம்ம பூஜை அறையில வச்சு வழிபடுறதுனால ரொம்ப விசேஷ பலன்கள் உண்டு. வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஹோரைங்கிறது காலை 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி மதியம் 1 மணிலிருந்து 2 மணி வரை சுக்கிர ஹோரை. இதையடுத்து இரவு நேரங்கள்ல பாத்தீங்கன்னா 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் சுக்கிர ஹோரைங்கிறது இருக்கு. இந்த நேரத்துல நாம சாக்ஷாத் மகாலட்சுமிக்கு சமமான கல்லுப்பையும் மஞ்சளையும் வைத்து மனதார சுக்கிர பகவான வேண்டிக்கும் போது சகல ஐஸ்வர்ய பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும்ங்கிறது ஐதீகம். நமக்கு வரும் எல்லா இன்னல்கள்ல இருந்தும் நம்மை விடுவித்து தனம் தானியத்தையும் ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு பண்ணி வாழ்க்கையை உயர்த்தி அருள்வாள் மகாலட்சுமி. இதுல இந்த கல்லுப்பையும் மஞ்சளையும் நாம சுக்கிர ஹோரையில புதுசா வாங்கிட்டு வச்சுதான் நாம வழிபாடு செய்யணும். வீட்டுல ஏற்கனவே இருக்கிற பழைய கல்லுப்பை நாம வச்சு வழிபாடு செய்யக்கூடாது. நைவேத்தியம்ங்கிறது ரொம்பவும் அவசியமான ஒண்ணு.
நான் இன்னைக்கு வெண்பொங்கல் செஞ்சு வச்சு படைக்கலான்னு வச்சிருக்கேன். ரீசெண்டா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, எல்லா தெய்வத்துக்கும் சேர்த்து ஒரே நெய்வேத்தியமா நம்ம வைக்கலாமான்னு. நம்ம பூஜை அறையில எல்லா தெய்வங்களும் ஒரே இடத்துல இருக்கிறனால நாம எல்லா தெய்வங்களுக்கும் சேர்த்து ஒரே நெய்வேத்தியமா வைக்கலாம். சுக்கிரஹோரையில சுக்கிர பகவானுக்கு மிகவும் பிடிச்ச கற்கண்ட கூட நாம நெய்வேத்தியமா படைக்கலாம். சுக்கிரஹோரை நேரத்துல நாம செய்யும் பூஜை வழிபாடுகள், தான தர்மங்கள் நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாமலோ நாம செஞ்ச பாவங்கள்ல இருந்து நம்ம விடுபட செய்யும். இந்த நேரத்துல நாம கடவுள் வழிபாடுகள்ல கவனம் செலுத்தி நம்ம மனசுல இருக்கும் பிரார்த்தனைகளை கடவுளிடம் சமர்ப்பணம் செஞ்சு வழிபட்டோம்னா நாம நினைத்தது நடக்கும்ங்கிறது ஐதீகம். முக்கியமா கடன் பிரச்சனையில தவிப்பவர்கள், கடன் கொடுத்துட்டு திரும்ப வரலையேன்னு கலங்குபவர்கள், செய்யும் தொழில நல்ல லாபம் வரணும்னு எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்கள், வியாபாரம் விருத்தி அடைய வெள்ளிக்கிழமை நாள்ல சுக்கிரஹோரையில பூஜை அறையில விளக்கேற்றி நாம நம்ம பிரார்த்தனைகளை மகாலட்சுமி தாயார் கிட்டையும் பெருமாளிடமும் முன் வச்சு நாம வேண்டிக்கும் போது கூடிய சீக்கிரத்திலேயே நல்லது நடக்கும்ங்கிறது ஜோதிட சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. ஹோரைகளுக்கும் ஹோரை நேரங்களுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு. பிரபஞ்ச சக்தியோட இரண்டரை கலந்திருக்கும் இந்த வேலைகள்ல குறிப்பிட்ட ஹோரை நேரத்துல பூஜைகளும் வழிபாடுகளும் மேற்கொள்றதுனால நற்பலன்களை பெறலாம்னு ஜோதிட வல்லுநர்களே சொல்லுவாங்க. இந்த நேரத்துல கல்லுப்ப வாங்கி பூஜை அறையில வச்சு வணங்கி இத ஒரு மண் பானையில இல்லனா பீங்கான் ஜாடியில நம்ம போட்டு வைக்கலாம். அதுல ஒரு 5 ரூபாய் நாணயத்தை போட்டு வைக்கலாம். தவறியும் கூட சனிக்கிழமை நாள்ல நாம கல்லுப்பு வாங்க கூடாது. அப்படி நாம சனிக்கிழமையில உப்பு வாங்கினா தொழில் வியாபாரத்துல நஷ்டம் வரும்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை காலை இல்லனா மாலை நேரங்கள்ல பெருமாள் கோவில்ல தாயாருக்கு அபிஷேகத்துக்கு பசும்பால் வாங்கி கொடுத்தா வருமானம் அதிகரிக்க செய்யும். பசும்பால சுக்கிரஹோரையில நாம வில்வ மரத்துக்கு 21 வெள்ளிக்கிழமை ஊத்தி வந்தோம்னா வருமானம் நிச்சயமா அதிகரிக்கும். இதே மாதிரி வெள்ளிக்கிழமை நாள்ல நம்ம அரிசி, தானியங்கள் இதையெல்லாமே வாங்கி நிரப்பி வைக்கலாம். மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகி கடன் சுமையும் குறையும். இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி அளவுல வரும் சுக்கிரஹோரை ஆரம்பிக்கும் நேரத்திலேயே நம்ம வீட்டுல நாம நெய் தீபம் ஏத்துறது ரொம்பவும் சிறப்பு. தீப போற்றி பாடல்களை பாடி வழிபடலாம். இதனால தனவரவு உண்டாகும். வெள்ளிக்கிழமையில இந்த மாதிரி சில விஷயங்களை செய்யும் போது நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை அதிகரிக்க செய்யும். இதோட சேர்த்து நம்ம வீடு நல்ல சுத்தமாவும் நறுமணமாவும் இருந்தாலே அந்த மகாலட்சுமியின் கடாட்சம் உண்டாகி செல்வம் செழிக்கும். கடன் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறையும். இந்த சுக்கிரஹோரைங்கிறது ஒரு சுப ஹோரை. அதனால நீங்களும் இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மேன்மையை அடையலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்கறதுக்கு மறந்துடாதீங்க. மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.